புனிதமாக கருதி வழிபடப்படும் மரங்களில் அரச மரமும் ஒன்று. அரச மரத்தடியில் ஏராளமானோர் விளக்கேற்றி தீபம் தூபம் காட்டி வழிபடுவது வழக்கம். இந்த மரத்தை ஏன் வழிபடுகிறோம் என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது. இந்து புராணங்களின்படியும் ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் அரச மரத்தடியில் விளக்கேற்றி தண்ணீர் ஊற்றும் ஒருவர் அனைத்து விதமான தோஷங்களில் இருந்தும் விடுபடுவார். அரச மரம் புனிதமானது என்று இந்துக்கள் மட்டுமல்ல, புத்த மதத்தினராலும் கருதப்படுகிறது. கௌதம புத்தருக்கு ஞானம் கிடைத்தது அரச மரத்தடியில் என்பதால் இதுவே போதி மரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அரச மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதால் ஞானம் பெருகும் என்பது நம்பிக்கை. பிரம்மாவின் சக்தி இம்மரத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. அரச மரத்தின் காற்றை சுவாசிப்பதால் ஆயுள் கூடும், ஆரோக்கியம் மேம்படும், மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அரச மரத்தின் இலைகளின் சலசலப்பு ஆலய மணியைப் போல இருக்கும். அரச மரத்தடியில் விநாயகர் மற்றும் நாகராஜர் சிலைகளை வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இவர்களை வழிபட்டால் காரிய தடைகள் அகன்று கனிவான வாழ்க்கை அமையும். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் மரங்களில் நானே அரச மரமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். கலியுகம் அரச மரத்தின் நிழலில் இருந்து துவங்கியது என்றும் நம்பப்படுகிறது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூப்பெரும் தெய்வங்களும் அரச மரத்தில் வாசம் செய்கிறார்கள் என்று ஐதீகம் கூறுகிறது. இதனால் அரச மரம் மும்மூர்த்திகளின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. அரச மரத்தை வணங்கும் போது மூலதோ பிரம்மரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபினே, ஆக்ரத சிவரூபாய, விருக்ஷராஜாய தேனம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அமாவாசை நாளில் அரச மரத்தை சுற்றி வணங்குவதால் திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது பலர் அனுபவத்தில் இருந்து நிரூபிக்கப்பட்டது. ஒரு நாள் தேவர்ஷி நாரதர் நாராயணா நாராயணா என கோஷமிட்டபடி வைகுண்ட லோகத்தை அடைந்தார். வைகுண்டத்தில் தங்கம் மற்றும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் விஷ்ணு பகவான் அமர்ந்திருந்தார். தங்கக் கதவுகள் மற்றும் முத்துச் சிலம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த புனித உலகத்தின் வாயிலை கடந்த நாரதர் பகவானின் திருவடிகளை வணங்கினார். விஷ்ணு பகவான் புன்னகையுடன், ஓ தேவர்ஷி, வைகுண்டத்திற்கு வருக. இன்று உங்களை ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதைப் போல உணர்கிறேன். உங்கள் மனதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது போல தோன்றுகிறது என்றார். அதற்கு நாரதர் தலையசைத்து வணங்கி, ஆண்டவரே, உங்கள் மாயை 3 உலகங்களையும் ஆட்கொண்டுள்ளது. எல்லா உயிர்களிலும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆனால் நான் பூமியில் ஒரு வேதனைக்குரிய காட்சியை கண்டேன். சில மனிதர்கள் அரச மரத்தை வெட்டி அதை அழிக்கிறார்கள். அரச மரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். மக்களிடம் இது போன்ற பாவம் செய்யும் எண்ணம் ஏன் வருகிறது? அரச மரத்திற்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலம் அவர்கள் எந்த பலனை அடைவார்கள் என்பதை சொல்லுங்கள் என்றார். விஷ்ணு பகவான் சிரித்தபடி, நீங்கள் எழுப்பிய கேள்வி மிகவும் சிறப்பானது தேவர்ஷி. அரச மரத்தில் நான் வாசிக்கிறேன். அதனால் அதனை வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம். ஒரு மனிதன் ஒரே ஒரு முறை அரச மரத்திற்கு தண்ணீர் கொடுத்தாலும் அவனது வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவனது அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். மேலும் அவன் வீடு சுபீட்சமாக மாறும். அரச மரத்தில் நான் நேரடியாக இருப்பதால் அதற்கு தண்ணீர் ஊற்றுவது எனக்கு அர்ப்பணிப்பதற்கு சமமாகும். அதே சமயம் அரச மரத்தை வணங்குவது, அதன் கீழ் தியானம் செய்வது அல்லது அதை சேமிக்க முயற்சிப்பது எனக்கு செய்யப்படும் நேரடி சேவை என கருதப்படும். இது மனிதனுக்கு எதிர்பலன்களை நீக்கி வாழ்வில் நல்லதொரு திருப்பு முனையை உருவாக்கும். அரச மரத்தை வணங்குவதின் முக்கியத்துவத்தை ஒரு கதை மூலம் நான் சொல்கிறேன் என்றபடி விஷ்ணு பகவான் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையான ஒருவர் வாழ்ந்தார். அவரின் பெயர் ஹரிதாஸ். அவர் நேர்மையானவரும் கடின உழைப்பாளியும் ஆவார். ஆனால் அவரது வாழ்க்கை முழுக்க கஷ்டங்களால் நிறைந்திருந்தது. காட்டிலிருந்து விறகு வெட்டி விற்று எப்படியாவது தனது பெரிய குடும்பத்தை நடத்தி வந்தார். அவருடைய குடும்பத்தில் வயதான பெற்றோர், மனைவி காயத்ரி மற்றும் 3 சிறிய குழந்தைகள் இருந்தனர். இரவும் பகலும் கடுமையாக உழைத்தாலும் குடும்பத்திற்கு தேவையான உணவையும் அடிப்படை தேவைகளையும் ஏற்பாடு செய்வது அவருக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. அவரது வீட்டில் எந்த தர்ம செயல்பாடுகளும் இல்லை, தெய்வங்களின் வழிபாடும் நடக்கவில்லை. ஹரிதாஸ் வேதங்களின் முக்கியத்துவம் பற்றிய அறிவு இல்லாமல் வாழ்ந்தார். ஒரு நாள் காலை ஹரிதாஸ் தனது கோடரியுடன் காட்டுக்குச் சென்றார். காட்டில் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்தும் மரக்கட்டைகள் கிடைக்கவில்லை.
சூரியன் நடுநிலை தாண்டிய நேரத்தில் பசியும் தாகமும் அவனை மிகவும் சோர்வடையச் செய்தது. இன்றைய தினம் மரக்கட்டைகளை எடுத்து வர முடியாவிட்டால் வீட்டில் அடுப்பு எரியாது என்கிற பயம் அவனை உந்தியது. அவன் மேலும் காடுக்குள் சென்று கொண்டிருந்தான். அந்த பகுதி மிகவும் பயமுறுத்தும் தன்மையில் இருந்தது. அடர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை மறைத்தன. கொடிகள் புதர்கள் வழியில் தடையாக இருந்தன. அங்கு பாம்புகள், தேள்கள் மற்றும் பல கொடூரமான உயிரினங்களின் ஆபத்துகள் இருந்தன. நீண்ட நேரம் கழித்து ஹரிதாஸ் திடீரென்று ஒரு மிகப்பெரிய அரச மரத்தை கண்டார். அந்த மரம் தன்னை சுற்றி ஒரு விசித்திரமான ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. அதன் கிளைகள் வானத்தையும் அதன் வேர்கள் பூமியின் ஆழத்தையும் தொட்டது போலிருந்தது. ஆஹா, இது எவ்வளவு பெரியதும் வலுவானதுமான மரம்! இதிலிருந்து சில கிளைகளை வெட்டினால் இன்றைய தினம் வேலை முடிந்துவிடும் என்று அவன் மனதில் நினைத்தான். கோடரியை உறுதியாக பிடித்து அந்த அரச மரத்தை நோக்கி அவர் நகர்ந்தார். மரத்தின் அடியில் நின்று சுற்றிலும் கவனமாக பார்த்துவிட்டு கோடரியை உயர்த்தினார். மரத்தை வெட்டத் தொடங்கப் போன போது திடீரென்று ஒரு பயங்கரமான பெண் குரல் வெளிப்பட்டது. மனிதனே, நீ என்ன செய்யப் போகிறாய் என்ற குரல் ஒலிக்க ஹரிதாஸ் பயந்து விலகினான். அவனது கண்கள் சுற்றிலும் தேடினாலும் யாரும் காட்சியளிக்கவில்லை. அதே வேளையில் மரத்தின் அடியில் இருந்து ஒரு கருப்பு பாம்பு தோன்றியது. அந்த பாம்பின் கண்கள் நெருப்பு பந்துகள் போல எரிந்தது. பயத்தில் திகைத்த ஹரிதாஸ் கோடரியை கீழே போட்டு பின்வாங்கினார். பாம்பு மெதுவாக நகர்ந்து அவன் முன்னால் உருவெடுக்கத் தொடங்கியது. சில நொடிகளில் பாம்பு ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்தது. அவள் ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தை எடுத்தாள். ஆனால் அது சாதாரண பெண் அல்ல, ஒரு நாக கன்னி. அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. கண்களில் மர்மம் நிறைந்திருந்தது. பின்னர் நாக கன்னி தீவிரமான குரலில் பேசத் தொடங்கினாள். ஓ மனிதனே, நீ இந்த புனிதமான அரச மரத்தை வெட்டப் போகிறாய். உன்னுடைய இந்த செயல் மிகப்பெரிய பாவமாக இருக்கும். அரச மரத்தில் தெய்வங்கள் குடியிருக்கின்றன என்பதை உனக்கு தெரியாதா? ஹரிதாஸ் பயந்து நடுங்கத் தொடங்கினார். அவன் கணக்கமான குரலில் கேட்டான். ஓ தேவி, நீ யார்? மனித குரலில் பேசுகிறாய். நான் இதுவரை இப்படிப்பட்டதை பார்த்ததில்லை. நீங்கள் யார்? இந்த மரத்துக்கு இவ்வளவு சிறப்பு ஏன்? அந்த நாக கன்னி சிரித்தபடி, ஓ மனிதனே, நான் இந்த அரச மரத்தின் பாதுகாவலன். என் பெயர் நாகினி சுரசா. இந்த மரம் எனக்கு மிகவும் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துடனான எனது தொடர்பு இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, இது பழைய கதையுடன் இணைந்தது. கேளுங்கள், நான் உனக்கு என்னுடைய முந்தைய பிறப்பின் கதையை சொல்கிறேன். அவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். என் முந்தைய பிறவியில் என் பெயர் சுமதி. நான் ஒரு புகழ்பெற்ற வைஷ்ய குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை ஒரு பணக்கார தொழிலதிபர். என் திருமணத்தை மிகுந்த ஆடம்பரத்துடன் ஏற்பாடு செய்தார்கள். நான் ஒரு பக்தியும் அறிவாளியுமான வைஷ்யரின் மகனை மணந்தேன். அவன் பெயர் தர்மபால். என் கணவர் தர்மம் மற்றும் அறச்செயல்களில் மூழ்கியவர். ஆனால் என் இயல்பு அவருடையதுக்கு மாறானது. நான் சுயநலவாதி, அகங்காரி. தெய்வங்களையும் மதத்தை வணங்குவது வீண் என்று எண்ணினேன். என் மனம் செல்வத்திலும் உலக இன்பங்களிலும் மூழ்கியிருந்தது. எங்கள் ஊருக்கு அருகே ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது. அங்கு அமைதியான அரச மரம் இருந்தது. கிராம மக்கள் அதை விஷ்ணு வசிப்பதாக நம்பி வழிபட்டார்கள். ஒரு நாள் நான் அங்கு சென்றபோது ஒரு பிராமணர் அந்த மரத்தடியில் பூஜை செய்து தண்ணீர் ஊற்றியிருந்தார். அந்த காட்சியை பார்த்து நான் கிண்டலாகச் சிரித்தேன். ஏய் பிராமணனே, இது வெறும் மரம். இதை வணங்குவதால் என்ன பயன் என்றேன். அந்த பிராமணர் அமைதியாக என்னை பார்த்தார். பின்னர் சொன்னார், ஓ தேவி, உன் அறியாமை உன் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. இந்த மரத்தில் விஷ்ணு பகவான் குடியிருக்கிறார். இதை வணங்குவதால் பாவங்கள் அழிகின்றன, முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் நான் அவரை கேலி செய்தேன். கோபத்தில் அரச மரத்தை உதைத்தேன். அதனுடன் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. நாகினி சுரசாவின் குரல் திடீரென தீவிரமானது. ஹரிதாஸ் ஆச்சரியத்துடன் அவளை கேட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது தேவி? நாகினி சுரசா தொடர்ந்தாள். அரச மரத்தை உதைத்தவுடன் இயற்கையின் சக்தி என்னை தண்டித்தது. ஒரு நாள் என் கால்களிலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எரியும் உணர்வை உணர ஆரம்பித்தேன். அந்த எரியும் உணர்வு தாங்க முடியாததாக இருந்தது. என் உடல் படிப்படியாக மாறுவதை நான் கவனித்தேன். என் தோல் கருக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் நான் ஒரு பயங்கரமான பெண் பாம்பாக மாறினேன். ஒரு பெண் பாம்பின் உருவம் எடுத்து நான் கத்தவும் ஆரம்பித்தேன். எனது அலறல் சத்தம் கேட்டு ஆசிரமத்தின் முனிவர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் முன்னே சென்று நான் அவர்கள் காலில் விழுந்து அழுதேன்.
என் வேதனையை அவர்களுக்கு விளக்கி இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி கையேந்தி கேட்டேன். முனிவர் கடுமையான தொனியில், ஓ பெண்ணே, நீ பெரும் பாவம் செய்துவிட்டாய். அரச மரத்தை அவமதித்ததும் அவமதித்த பாவத்தை தீர்க்க நீ தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவசியம். அரச மரத்தில் விஷ்ணு பகவான் வாசிக்கிறார். அதை அவமதிப்பது இறைவனை அவமதிப்பதற்கு சமமானது என்றார். அப்பொழுது கூப்பிய கரங்களுடன் நான் முனிவரிடம், ஓ ரிஷிவரே, தயவு செய்து என்னை மன்னித்து இந்த சாபத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி கூறுங்கள். நான் என் பாவங்களுக்காக வருந்தவும் தண்டனையை சமாளிக்கவும் தயாராக உள்ளேன் என்று வேண்டினேன். முனிவர் தீவிரமான தொனியில், ஐயோ பாவி, இந்த சாபத்திலிருந்து விடுபட நீ பீப்பல் மரத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்து அதை காக்க வேண்டும். இந்த 100 ஆண்டுகள் முடிந்ததும் உன் கணவர் தர்மபால் இங்கு வருவார். அவர் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றும்போது உனது சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அன்றிலிருந்து அந்த அரச மரத்தில் நான் வாழத் தொடங்கினேன். யாரும் அதற்கு தீங்கு விளைவிக்காமல் இரவு பகலாக அதை காத்து வந்தேன். ஆண்டுகள் விரைவாக கழிந்தன. 100 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்துள்ளேன். என் கணவர் தர்மபால் இங்கு வந்து இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவார் என்று நான் காத்திருக்கிறேன். இதைச் சொன்னதும் நாகன்யாவின் கண்களில் நீர் வழிந்தது. அவள் குரலில் வலியும் வருத்தமும் தெளிவாக தோன்றின. அவளது பரிதாபக் கதையை கேட்ட ஹரிதாஸ் வாயடைத்து திகைத்துப் போனார். இது கனவா அல்லது நிஜமா என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது தெய்வீக ஒளியுடன் ஆசிரமத்தின் துறவி தோன்றினார். அவரது குரல் தீவிரத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்தியது. துறவி ஹரிதாஸை நோக்கி, ஓ ஹரிதாஸ், இத்தனைக்கும் காரணம் உன் முற்பிறவி என்றார். ஹரிதாஸ் அதிர்ந்து போனான். முனிவரே, என்ன இது? என் முற்பிறவியில் என்ன நடந்தது? இந்த நாக கன்னிக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். முனிவர் கண்களை மூடி தியானம் செய்தார். தியானத்தின் பின் அவர் கூறினார், ஹரிதாஸ், இந்த நாககன்னி முன்பு சுமதி எனும் பெண்ணாக இருந்தாள். அந்த பிறவியில் நீ தர்மபால் என்ற பக்தியுள்ள வணிகன். சுமதியை மணந்து அவளின் வாழ்க்கையை மேம்படுத்த பல முயற்சிகளை நீ செய்தாய். ஆனால் சுமதி உன் முயற்சிகளை ஏற்காமல் இறை பக்தியையும் நெறிகளையும் புறக்கணித்தாள். அவளது இந்த பாவங்களின் காரணமாக அவள் இப்போது இந்த உருவத்தில் வாழ்கிறாள். இப்பிறவியில் நீ அவளை மீண்டும் சந்திக்கவும் அவளது சாபத்தை நீக்கவும் பிறந்துள்ளாய். அரச மரத்திற்கு நீர் ஊற்றுவது உங்கள் இருவருக்கும் மறுமலர்ச்சியை அளிக்கும். முனிவரின் வார்த்தைகள் ஹரிதாஸின் மனதை அதிர வைத்தன. அவன் தனது கடமையை புரிந்து கொண்டான். ஹரிதாஸ் ஆச்சரியத்தில், நான் இந்த நாகக்கன்னியின் கணவனா என்று கேட்டான். முனிவர் புன்னகையுடன், ஹரிதாஸ், சுமதி தனது ஆணவம் மற்றும் அறியாமையால் அரச மரத்தை அவமானப்படுத்தி அதனால் பாம்பாக பிறக்கும்படி சபித்தார். ஆனால் விஷ்ணுவின் அருளால் உன் கைகளிலிருந்து அரச மரத்திற்கு தண்ணீர் கொடுத்தால்தான் சுமதி இந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெறுவாள் என்றார். இது உங்கள் விதியின் காரணமாக ஏற்பட்டது. இன்று நீங்கள் இங்கே வருவது தற்செயல் அல்ல, இயற்கையின் விதி எனச் சொன்னார். சுமதி முனிவரின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஹரிதாஸ் ஆறுதல் பெற்றான். அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள், ஓ சுவாமி, நான் என் முற்பிறவியின் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என் ஆணவத்தாலும் அறியாமையாலும் நான் உங்களுக்கு வேதனையை அளித்தேன். நான் அரச மரத்தையும் அவமதித்தேன். இந்த புனிதமான மரத்திற்கு தண்ணீர் அளித்து இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி வேண்டுகிறேன் என்று கூறி ஹரிதாஸின் காலில் விழுந்தாள். ஹரிதாஸ் அரச மரத்திற்கு தண்ணீர் அளிக்க முனைந்தான். அவர் தண்ணீரை நிரப்பி விஷ்ணுவை நினைந்து மரத்திற்கு அர்ப்பணித்தான். அப்போது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. அரச மரத்தின் கீழ் தெய்வீக ஒளி பரவியது மற்றும் நாகக்கன்னியின் பாம்பு வடிவம் மெதுவாக மறைந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். அவளின் முகம் தெய்வீகமாக பிரகாசித்தது. சுமதி ஹரிதாஸையும் முனிவரையும் வணங்கினாள். ஓ சுவாமி, உமது புண்ணியத்தாலும் மகாவிஷ்ணுவின் அருளாலும் இன்று எனக்கு சாபம் தீர்ந்தது. உமக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கூறி சுமதி சொர்க்கத்திற்கு புறப்பட்டாள். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹரிதாஸ் தனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவித்தான். அரச மரத்தின் மகிமையை உணர்ந்து அதனை தினமும் வழிபடத் தொடங்கினான். தனது குடும்பத்தினரையும் மதத்தின் பாதையில் செல்ல ஊக்குவித்தான். இவ்வாறு விஷ்ணு பகவான் தனது கதை முடித்தார். இந்த சம்பவம் அரச மரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. தேவர்ஷி நாரதர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தார். அவர் விஷ்ணுவை துதித்து, ஆண்டவரே,
அரச மரத்தின் பெருமையையும் இந்த கதையையும் சொல்லி என் ஆர்வத்தை தீர்த்து விட்டீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அறியாமை மற்றும் அகங்காரத்தால் மனிதன் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது இக்கதையிலிருந்து தெளிவாகிறது. ஒருவன் பாவத்தின் பாதையில் நடக்கிறான், ஆனால் அவனுடைய இரட்சிப்பு உங்கள் அருளால் மட்டுமே சாத்தியம். இந்த மரம் புனிதமானது மட்டுமல்ல, உங்கள் தெய்வீக வடிவம் என்றார். பகவான் விஷ்ணு சிரித்துக்கொண்டே, ஓ நாரதா, இது உண்மைதான். அரச மரம் பிரபஞ்சத்தின் உயிர். அதன் வேரில் நானே வசிக்கிறேன். சிவபெருமான் அதன் தும்பிக்கையிலும் பிரம்மா அதன் கிளைகளிலும் வசிக்கின்றனர். மரத்தை வழிபடுவதன் மூலம் மனிதன் திரிதேவரின் அருளை பெறுகிறான். இக்கதையை எவர் பக்தியுடன் கேட்பாரோ அல்லது கூறுகிறாரோ அல்லது அரச மரத்தை வழிபடுகிறாரோ அவர் எனது உன்னதமான இருப்பிடத்தை அடைவார். அவனது பாவங்கள் அனைத்தும் அழிந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மறுமையில் செழிப்பும் கிடைக்கும். முக்தியின் ஆசிகளை பெறுவீர்கள். நாரதர் கூறினார், ஆண்டவரே, நான் உடனடியாக பூமிக்குச் சென்று இந்த கதையை பரப்புவேன். அரச மரத்தை அவமதிக்க கூடாது என்று மக்களிடம் சொல்வேன். அதை வழிபடுவதன் மூலம் அவர்கள் ரட்சிப்பை அடையலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.